ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சளி இரும்பலுக்கு சிறந்த மருந்து பார்க்கலாமா? நாட்டு மருந்து. இது பேர் தாங்க திப்பிலி. இரும்பல், சளி, தொண்டைக்கட்டு மற்றும் காய்ச்சலை குணமாக்கும் சிறந்த மூலிகையாகும். நல்லா வறுத்துக்குங்க. நல்லா வறுத்து பவுட்ரு பண்ணிக்கணும். அடுத்தது சுக்குங்க. நல்லா தட்டி கூட வறுத்துக்கலாம், இல்லை வறுத்தும் தட்டிக்கலாம். நல்லா வறுத்துட்டு தட்டுங்க. நல்லா கல் எடுத்து தட்டிக்குங்க. இதோட மருத்துவம் அஜீரணத்தையும் பசி தூண்டும். சளி, இருமல் மற்றும் தொண்டை வலி, தலைவலி மற்றும் மூட்டுவலி, பித்த வாந்தி, பித்த சமநிலை, பல்வலி, வாய் துர்நாற்றம் சிறந்த மருந்தாகும். சுக்கு மிஞ்சிய மருந்தே இல்லைங்க. இது சித்திரதை. நிறைய பெனிஃபிட் இருக்குங்க. அதில் நிறைய நன்மைகள் இருக்குது. இதை பொடி செய்து தேனில் கலந்து அல்லது தண்ணீரில் கொதிக்க வைத்து கஷாயமாக தினமும் 2 வேளை குடித்து வந்தால் நல்ல நன்மைங்க. எல்லா நோய்க்கும் நல்ல மருந்து. இது அதிமதுரம். இது ரொம்ப கல் போல் இருக்கும். நல்லா வறுத்து கல்லில் தட்டிக்குங்க. அதிமதுரம் வயிற்று புண்களை ஆற்றவும் செரிமானத்தை மேம்படுத்தவும் உதவுகிறது. இது கரும்புள்ளிகளும் மற்றும் தோல் வியாதிகளுக்கு சிகிச்சை அளிக்க பயன்படுகிறதுங்க. எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு பவுட்ரு பண்ணிக்குங்க. பவுட்ரு பண்ணி 1 டம்ளர் தண்ணிக்கு 1/2 ஸ்பூன் போட்டு 1/2 டம்ளர் தண்ணி வர வரையும் கொதிக்க விடுவோம். கொதிக்க வச்சு வடிகட்டி தேன் கலந்து உங்கள் விருப்பம் படி தேன், பனக்கல்கண்டு, நாட்டு சர்க்கரை எது வேணாலும் போட்டு குடிக்கலாம். இருமல், சளி, தலைவலி, மூக்கடைப்பு, மூக்கு நீர் வடிதல் சிறந்த மருந்து ஆகும். இது 2 வேளையும் குடித்து வந்தால் சளி பிரச்சனை நீங்கிவிடும்.